திவாகருக்காக கொந்தளிக்க போகும் தமிழ்நாடு. தமிழக மக்களை கொஞ்ச நாள பாக்குறது நிறுத்தி தொலைகையா. தனக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரையே ஸ்ட்ராட்டஜியாக மாற்றும் பார்வதி. அம்மா பார்க்க மாட்டாங்களா பார்வதி? என் ஃபேமிலிக்கு புரியும் அவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிக்க வேண்டாம். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை வெச்சு செய்த ஹவுஸ்மேட். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் 4 பேரை பத்தின உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ரொம்ப ஃபயரா வந்தீங்க. ஆனா உள்ள வந்த பிறகு அப்படியே குழந்தையா மாறிட்டாங்க ஒரே நாள். நான் கத்தல, நீங்க என்ன கத்த வைக்கிறீங்கன்னு. நாங்க மட்டும் காலையில இருந்து வேண்டுதல் அங்க பண்றோம் கத்தணும்னு. ஓபன் நாமினேஷனால் வெடித்த கலவரம். சீசன் 9 முதல் ஓபன் நாமினேஷனை ஆரம்பிக்கலாம். பார்வதியை சொல்றேன். அன்வான்டட் பிஹேவியர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நான் சொல்றேன். அவர் பேசிய வார்த்தைகளை தாண்டி என்னால அந்த வாரத்தை யோசிக்கவே முடியல. இன்னைக்கு சண்டையை தாண்டி கொஞ்சம் ஃபன்னான விஷயங்களும் நடந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு தி சேனல். வெட்டி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 டே 29வது எபிசோட் தான் பார்க்க போறோம். நேற்றுக்கு இந்த வீட்டுல இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லி செலக்ட் ஆன 4 பேரையும் கார்டன் ஏரியாவில படுக்க சொன்னாங்க. அவங்க 4 பேரும் வீட்டு வாசல்லே படுத்திருக்காங்க. அந்த இடத்துல திவாகர் தமிழக மக்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது கேமரா திரும்பவும், என்னப்பா கேமரா திரும்பிடுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு விக்ரம் அதுக்கே பிடிக்கல. தமிழக மக்களை இந்த ஆளை பாக்குறத நிறுத்தி தொலைங்கலையா? ஒரு நாளைக்கு 1000 வணக்கம் சொல்றாரு. நான் அதை 1,00,000 தடவை கேட்கிறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் கேமரா திரும்பவும் திவாகர், என்னை வெளியில படுக்க வச்சுட்டாங்க, அதனால தமிழக மக்களே இதெல்லாம் பார்த்து நீங்க கொண்டு வைக்கிறாதீங்க, நான் பிக் பாஸ் ஹவுஸ்ல சேஃபா தான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லவும், இந்த ஆளுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க தமிழக மக்களை, எப்போ பார்த்தாலும் பொய்யா சொல்லிட்டு புரியுறாரு. ஆமா, இவருக்காக தமிழ்நாடு கொந்தளிக்க போகுது. நாளைக்கு பார்த்தா 4 பஸ் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க, காலேஜ் எல்லாம் இழுத்து மூடுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை திவாகர் கொஞ்சம் பண்ணாவே தான் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவருமே பண்ணாதான் சொன்னாரு, அதனால அது பெருசா எந்த சண்டையும் ஆகல. ஒருவேளை இது வேற யாராவது சொல்லியிருந்தா அது வேற மாதிரி வெடிச்சிருக்கும். நேற்று சாண்ட்ரா தொழுக்கி தொடுக்கல கமருதிக்கும் பார்வதிக்கும் மறுபடியும் பத்திக்கிட்டு இல்லையா, அதை திரும்பவும் பேசுறாங்க. அவரு எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நைஸா மறுபடியும் அவங்களோட வலையில மாட்டிக்காதவனும் பேசிக்கிட்டு இருக்காரு. பாரு, இனிமேல் நான் ஆன்லைன்ல வரமாட்டேன், நீயும் என் லைன்ல வராத, நீ உன் கேம விளையாடு, நான் என் கேம விளையாடுறேன், இதை இப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது, நான் தெரியாம அவர்கிட்ட சொல்லிட்டேன், அது என்னோட எமோஷன், அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டேன், சாரி சொல்றாங்க. அதுக்கு அவரு, எப்பா நீ சாரி சொல்லுவ, பின்னாடி அதுக்கப்புறம் வேற எதுமாவது பண்ணுவ, நீ உன் ஈகோ காண்டி என்ன வேணாலும் பண்ணுவ, அது என்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு பக்கமே நான் இனிமே வரதா இல்ல அப்படின்னு சொல்லி ஒரேடியா கையெடுத்து கும்பிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், யாருக்குமே பயப்பட மாட்டேன், என்னோட முடிவெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னோட பேச்சு எல்லாம் துடுக்கா இருக்கும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பாரு எதுக்காக திரும்ப திரும்ப கமருதிகிட்டே போய் சமரசம் பண்றாங்க அப்படின்றதுதான் எனக்கு இன்னும் தெரியல. என்னதான் கமருதிக்கு மண்டையில மசாலா இல்ல அப்படின்றது இருந்தாலும் மற்றவங்க சொல்றத கேட்கிற அளவுக்கு கொஞ்சமா மசாலா இருக்கு. அதனால இவன் நம்மளை வச்சுதான் கேம் பிளே பண்றா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவரு விலக ட்ரை பண்றாரு. ஆனா ஒன்ன விட்டா எனக்கு யாரா லவ் கண்டென்ட் கொடுப்பா அப்படின்றதுக்காக மறுபடியும் பாரு அவங்க கிட்டயே போய் சமரசம் பேசுறாங்க. எப்பவுமே இந்த விஷயத்துல பசங்க இது நல்லா உஷாராவே தான் இருப்பாங்க போல. ஒரு விஷயம் தப்பா போனதும் எப்படி அப்படியே பாதிரியை கட் பண்ணாரோ அதே மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து கம்முதினும் ஒரு வழியா பார்வை கட் பண்ணிட்டாரு. இப்போ வாஷ்ரூம் ஏரியால சாண்ட்ரா விக்ரம் கிட்ட கேட்கிறாங்க, நைட் நல்லா தூங்குனீங்களா, வெளியில படுத்திருந்தீங்களே, கொசுக்கடி பூச்சி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தா அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியல, தூங்குனா எனக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் தெரியாது, பட் ஒருவேளை ஒரு பக்கமா எனக்கு இழுத்துருச்சு அப்படின்னாதான் நான் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போயிட்டு தான் என்னாச்சுன்னு பார்க்க முடியும். சூடாலாம் காலத்துல போனதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படின்னு அவங்க பதற, இல்ல நான் சும்மாதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எந்திக்கும் போதே நம்ம விக்ரம் பண்மோட ஆன் பண்ணிட்டாரு போலயே. பிரவீன் திவாகர் கிட்ட எப்படின்னு இனிமே அப்படின்னு கேட்கணும், என்னப்பா எனக்கு புரியல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இல்ல இனிமேலாவது 2 தரப்பு வாதமும் நம்ம கேட்கலாமா உங்ககிட்ட பேசும்போது அப்படின்னு சொன்னதும், கண்டிப்பா அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னது, ரீல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலப்பா, பிக் பாஸே பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு சொல்லும்போது, ரம்யா சும்மா இருந்திருக்கலாம், பட் உலகமே அழிஞ்சாலும் திவாகரன் நான் ரீல்ஸ் பண்ணதை மட்டும் தடுக்கவே முடியாது அப்படின்னு போறதுக்குள்ள ஒண்ணு போட்டு விட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஆகாது, தேவையா போகுது இதெல்லாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா பிரவீன் திவாகரும் எனக்கு மட்டும் வந்து சொல்லல, எல்லாருக்குமே தான் சொன்னாங்க, குறிப்பா உனக்கு எல்லாம் நிறைய விஷயம் சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னதும் என்னை விட உங்களுக்கு தான் அதிக பாயிண்ட் கிடைச்சது, உங்களுக்கு தான் நிறைய சொன்னாரு அப்படின்னு திவாகரை பார்த்து சொல்றாரு. இப்ப அவரு என்ன சொன்னாங்க அப்படின்றத விட இங்க யாரு மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்ற எண்ணிக்கை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. திவ்யாவும் பாருவும் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாண்ட்ராக்கா சொல்லும்போது கூட அவன் வந்து நார்மலா தான் அதுக்கப்புறம் எங்கிட்ட பிஹேவ் பண்ணான். பட் எப்ப வந்து நான் அந்த டச் அப்படி இப்படிலாம் அவனை பத்தி பேசினேன்றது தெரிஞ்சுச்சோ அப்பதுல இருந்து அவன் ஒரு அரசு மாதிரி ஆகிட்டான். இருக்க லைன்லாம் போட்டு இதோட கட்டு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு குழந்தைட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீ பண்ணதெல்லாம் வெளியில இருந்து பார்த்துட்டு வந்து உள்ள வந்து கழுவி ஊத்தின ஒரு ஆளுகிட்டே போய் நான் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன், ஆனா அவன் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா அவங்க இன்னும் ஒண்ணு என்ன நினைப்பாங்க, நான் அப்பவே அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் திவ்யா சொல்றாங்க, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, நான் நேத்தே சொல்லல அவங்க வந்து இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த 3D வேர்ட்ஸை யூஸ் பண்ணாம விட மாட்டாங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துலயுமே எல்லாரும் பாக்குறாங்கல்ல, ஒரு டெக்கோரம் இருக்குல்ல, ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இங்கேயும் அதை சொல்றாங்க. பாரு சொல்றாங்க, ரெண்டு பேரு மேலேயும் தான் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது அவன் முழுக்க அவனை மட்டும் வந்து நல்லவனா காட்ட ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் பண்ணணும்ல, ஏன்னா நீ பண்ணி வச்ச வேலை எப்படி, அவன் பண்ணின வேலை எப்படி, வெளியில அவன் பேர் நாடிக்கிட்டு இருக்கு, அதனால அவன் ப்ரூவ் பண்ணிதான் ஆகணும். இப்ப திவ்யா சொல்றாங்க, சரி ஆனது ஆச்சு போனது போச்சு, நீங்க ரெண்டு பேரும் வந்து இதை பத்தி இனிமே பேசிக்காதீங்க, நீங்க ரெண்டு பேருமே வந்து பண்ணதுக்கு ரெண்டு பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி சாரி பேசிட்டு இதை இதோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில உங்க அம்மா எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. ஆமா டெஃபினெட்லி, அதனாலதான் நான் கொஞ்ச நாள் அவனை தள்ளி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைக்க தேவையான கிராசரி வருது, பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் அநியாயமா தான் இருந்தது. பிரவீன் பார்த்துட்டு அநியாயத்தின் உச்சகட்டம் இவங்க பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. விக்ரம் டே இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கெமி சொல்றாங்க, இந்த ஹவுஸ்லயே ஃபர்ஸ்ட் பயாஸ்னா இருக்கிற ஒரே ஆளு முதல்ல நீங்க தான் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பார்த்து சொல்றாங்க. அந்த டவுட் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. நீங்க விஜய் டிவி பிரபலங்களோட திறமையை வளர்த்து சான்ஸ் வாங்கிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, அவங்கள உடம்புலவளையும் வளர்க்கறதுக்கு இவ்வளவு பாடுபடுவீங்க அப்படின்றது எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. இத்தனை நாளும் சோத்துக்காக அவங்களுக்கு அவ்வளவு டாஸ்க் கொடுத்து அடிக்க வச்சு முட்டிக்க வச்சு இத்தனை விஷயங்கள் பண்ண நீங்க ஒரே நாள்ல 4 கட்டம் உள்ள இறக்கி அவங்க வந்த பிறகு மட்டும் தேவையான கிராசரிஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? பெட்ரூம்ல பாருவும் திவாகரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாரு சொல்றாங்க, நான் இன்னும் காலையில இருந்து டீ கூட குடிக்கல அப்படின்னு யதார்த்தமா சொல்ல அதை அங்க இருந்து கேட்டுட்டு இருந்தது இல்லையா, என்ன பாரு நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி உண்ணாவிரதம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காலையிலேயே இதை பத்தி பேசி முடிச்சுட்டோம், இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி, யாருமே பேசக்கூடாதுன்ற மாதிரி. பட் நீங்க மறுபடியும் அதையே கொண்டு வந்து எழுதுறீங்க, அது மட்டும் இல்லாம அம்மா எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னா கேக்குறீங்கன்னு சொன்னதும் அந்த பிள்ளை தெளிவா, நான் இந்த விஷயத்த அங்க சொல்லும் போதே நீ சொல்லிருக்க வேண்டியது தானே, அப்பெல்லாம் மண்டை ஆட்டிட்டு இப்ப வந்து அதை ஒரு பாயிண்டா எடுத்து வைக்கிற. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் பேசும்போது இதை வச்சு நீ பேக் சைடு எதுவும் பண்ணிடக்கூடாது, நாளைக்கு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றதே நான் தெளிவா முன்னாடியே உனக்கு சொல்லிட்டேன். நீ எந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த கொண்டு போவ அப்படின்றத வெளியில இருந்து பார்த்துட்டு வந்ததுனால நான் இவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருந்து நீ மறுபடியும் அதே கேம் என்கிட்ட பிளே பண்றியா அப்படின்னு பேசுறாங்க. இல்லங்க நான் நார்மல் ஆகிட்டேன், பட் நீங்க வந்து நடந்த விஷயத்துக்காகவா உண்ணாவிரதம் இருக்கலாம் கொண்டு வரும்போது எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ வெளியில இருந்து ஒருத்தவங்க கிட்ட பேசுனதை இன்னொருத்தவங்க போய் பின்னாடி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்த திவ்யா அதே தப்பதான் அவங்களும் பண்றாங்க. இப்ப பார்வதியும் திவ்யாவும் பேசிக்கிட்டு இருந்த கான்வர்சேஷன்ல எங்கேயுமே வந்து சாண்ட்ரா சைடா அவங்க இருக்கவே இல்லை. காலையில பேசும்போது என்னவோ 3 பேர் இருந்தது உண்மைதான், இருந்தாலும் இவங்க இங்க பேசினது சேர்த்து அப்படியே கொண்டு போய் சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பிரவீன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வியனாக்கு 2 வாரம் தேவைப்பட்டுச்சோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல எனக்கெல்லாம் ஒரு நாள் போதும், அதுவும் 1 மணி நேரம் கிடைச்சா கூட போதும் அப்படின்ற மாதிரி புதுசா வந்தவங்களை பத்தியும் வியனா கரெக்டா சொல்றாங்க. அந்த புதுசா வந்திருக்க அக்கா, அவங்க ஹஸ்பண்ட், அப்புறமா அந்த ரெட் கலர் சுடிதார் போட்டிருக்கவங்க, அதாவது திவ்யாவை சொல்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட ஒரே கூட்டணியா ஆயிடுவாங்க, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லவும் சுடிசா கேக்குறாங்க, சபரி அண்ணா கேங்ல சேர்ந்துருவாங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்கணும். ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க போய் அப்படி சேரும் போது சபரி வந்து டாமினண்டா இருக்க மாட்டாங்க, வேற யாராவது வந்துருவாங்க. அண்ட் அந்த ஹைட்டா இருக்க கலர் அனுப்பு மட்டும் அந்த கூட்டத்துல சேராம இருப்பாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க.
அது வேற யாரும் இல்லைங்க, அமித் தான். அண்ட் அந்த ஹைட் கலர் அங்கிள் பொறுத்த வரைக்கும் அவர் பிசிக்கலா வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு மைண்ட் வந்து ஸ்ட்ராங்கா கிடையாது. நேற்று பார்த்தேன், பாரு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து ட்ரிகர் ஆகுறாரு. அண்ட் அந்த ரெட் கலர் சூரியக்கா வந்து ரொம்ப சென்சிபிளா பேசுறாங்க. பாருக்கிட்ட வந்து இந்த அளவுக்கு யாரும் அப்படி பேசுனதே இல்லை. அவங்க குடும்ப போட்டதை விட இவங்க தாண்டி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வழக்கம் போல திவாகர் வந்து என்ன வேணா சொல்லுங்கடா, நீங்க என்னை எப்படி வேணா பேசிக்கோங்க, பட் நான் வந்து ரீல்ஸ் பண்ணதை நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பக்கமா போன அமிதையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு கன்வின் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது வினோத் வந்து நமக்குள்ள எதுக்கு சண்டை, வாங்க போதும் அப்படின்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. பாட்டு படம் நீங்க எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க, நான் வேணா பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அமிர்தமும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவங்க இப்படியே இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது. அடுத்ததான் பிக் பாஸ் வந்து சொல்றாரு, நாங்க போட்ட நாங்களே அழிச்சிட்டோம். டீலர்ஸ் ஹவுஸ் உங்களுக்கு ஒரு பிரீமியம் கொடுத்தோம், பட் நீங்க அந்த பிரீமியத்தை வந்து அவ்வளவா யூஸ் பண்ற மாதிரி தெரியல, அதுக்குள்ள இருக்கிறவங்க நடந்துக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கல, அதனால உங்களுக்கு அது தேவைப்படல. அதனால இனிமே எல்லாமே சேம் தான். வேணா எங்க வேணா போய் குளிங்க, எங்க வேணா டாய்லெட் போங்க, ஐ மீன் எந்த ஹவுஸ்ல வேணா டாய்லெட் போங்க, எங்க வேணா போய் தூங்குங்க, சோர்ல இருந்து டாஸ்க்ல இருந்து நாமினேஷன்ல இருந்து எல்லாமே இனிமே ஒண்ணுதாண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. போன சீசன்லயும் இதே மாதிரிதான் ஆம்பளைங்க தனியா பொம்பளைங்க தனியா ஆட்டம் வந்து வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி உன்னை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் அது சரிபட்டு வரலன்னு சொல்லி போட்டோ அழிச்சு உயர்த்திட்டீங்க. இந்த தடவையும் அதே மாதிரிதான் உன்னை கொண்டு வந்தீங்க. கொஞ்ச நாளுக்கு ஒரு ஆவல மறுபடியும் அந்த கோட்டெல்லாம் அழிச்சு எல்லாரும் ஒன்னா சேருங்கடா அப்படின்றீங்க. இதுக்கு பேசாம பருத்தி மீத குடோன்லயே இருந்திருக்கலாமே, வழக்கம் போலயே நீங்க பண்ணிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாத பொருட்செலவு. ஆனா போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஒரு பஞ்சும் போட்டுட்டு போறாரு, சேம் எல்லாம் ஷேம் ஆகிடாம பாத்துவாங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் அப்படிலாம் ஆக்கிடாம பாத்துக்கிறதுக்கு தானே வெளியில இருந்து 4 பாடி கார்டை விஜய் டிவில இருந்து செலக்ட் பண்ணி சோறு போட்டு வளர்த்து உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. அப்படிலாம் நடக்க விட மாட்டாங்க, நீங்க ரொம்ப பயப்படாதீங்க பிக் பாஸ். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள டாஸ்க் வருது. இது ரொம்பவே நியாயமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. இவ்வளவு நாள உள்ள நான் அடுத்த தலையாவனா நீ அடுத்த தலையாவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திறமையெல்லாம் வெளியே கொட்டி இருக்கிற எனர்ஜி எல்லாம் சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாமே இருந்தா நேற்று வந்தவங்க 4 பேரும் வந்து வீட்டு தலைக்கு போட்டி போடுவாங்க. சரி அதுதான் ஓகே, நீ எடுக்கிற முடிவு தானே, நீயே ஒண்ணு வச்சுக்கோ அப்படின்னு கூட விட்டுடலாம். போன வாரம் தலையா இருந்தார்ல, உன்னோட ரூல்ஸ் என்ன, இந்த வீட்டுல தலையா இருக்கிறவன் அடுத்த வாரம் தலை போட்டிக்கு டைரக்டா வந்து போட்டிடலாம், அதுதானே. அப்கோர்ஸ் பிரவீன் ஒன்னும் பண்ணிடலதான், பட் ரூல்ஸ் போட்ட நீங்களே அந்த ரூல்ஸை மறக்கலாமா? சரி எல்லா போட்டையும் தான் அடிச்சுட்டோமே, எல்லாரையும் தான் ஒன்னாக்கிட்டோமே, அதனால ஓகே அப்படின்னு கூட விட்டுலாம். ஆனா இதுக்கப்புறம் தானே ஒரு ட்விஸ்ட் வச்சீங்க, ஓபன் நாமினேஷன் வச்சீங்க. அதுல பார்த்தா போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின கனிக்கு மட்டும் அந்த பாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. நீங்க கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்றதுலதான் நியாயமா இல்ல, வெளியில அனுப்புறவங்களையும் நியாயமா அனுப்பல. அட்லீஸ்ட் நீங்க போட்ட ரூல்ஸையாவது நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீட்டுத்தலை டாஸ்க் வந்து எப்பவும் போல ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் தான், ஒண்ணும் கிடையாது. 4 பேர் சுத்தி நிக்கணும், கையில ஒரு ரோப் கொடுத்துருவாங்க, ரோப்போட எண்ணில ஒரு வட்டம் இருக்கும், நடுவுல சென்டரா ஒரு பால் இருக்கும். இவங்க அந்த வட்டத்துக்குள்ள அந்த பாலை கொண்டு வந்து தன்னோட பக்கம் இழுத்து பேக் தட்டி அந்த பாலை போடணும். இதுல வந்து திவ்யா வின் பண்ணிட்டாங்க. இப்போ வீடு தலையானதுனால அவங்க வந்து டீம் பிரிக்கணும் இல்லையா, ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாடி ஷேமிங் வந்து எக்காந்து வந்து இந்த வீட்டுல யாரும் பண்ணக்கூடாது. இன்னொன்னு கான்வர்சேஷனை தான் பார்க்கணும், எவரும் கட்டி சண்டை போடக்கூடாது அப்படி சொல்றாங்க. அண்ட் கிச்சன்ல யாருக்காவது ஹெல்ப் தேவைப்பட்டா தாராளமா நீங்க என்னை கூப்பிடலாம்னு சொல்லணும். இல்ல நீங்க நீங்க வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஹவுஸ்மேட் எல்லாரும் சொல்ல பிக் பாஸ் சொல்லட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லணும். பிக் பாஸ் நீங்க தான் வீட்டு தலை, உங்களுக்கு தான் நாங்க பொறுத்த கொடுத்துருக்கோம், அதனால நீங்க எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தப்பா இருந்தா நானே சொல்றேம்மா, நீயே கேட்க தேவையில்லன்னு சொல்லிட்டாரு. சரி இப்ப வாங்க குக்கிங் டீம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் குக்கிங் தெரியும் அப்படின்னு கேட்கணும். இல்ல இந்த மாதிரியே நீங்க கேள்வி கேட்க கூடாது, நீங்க தன்னிச்சையா தான் முடிவு எடுக்கணும், வெளியில நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு ரம்யா சொல்லவும், இப்ப சமைக்க தெரியாத 4 பேருக்கு தூக்கி நான் அந்த டீம்ல போட்டேன்னா நீங்களா எனக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வேற வழி இல்ல, அவங்க செய்யறதுதான் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு ஹவுஸ்மேட் தான் சொல்ல, பிக் பாஸும் அங்க இருந்து நீங்க தலை, அதனால நீங்க தன்னிச்சையா தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டையே ஒரு போட்டு மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே, அவர் சொன்னா அதுக்கு மேல என்ன பேச முடியும், சரி அப்படின்னு கம்மி விட்டுருக்கலாம். பட் தான் சொன்னது சரி அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பிக் பாஸ் தான் தப்பா இருந்தா அவரே சொல்லுவேன்னு சொன்னார்ல, அதுக்குள்ளேயும் நீங்க என்ன முந்திக்கிட்டு வந்து சொல்றீங்க. இப்ப இதுவே பிக் பாஸ் வந்து நீங்க தன்னிச்சையா முடிவு எடுக்கணும் அப்படின்றத சொல்லாம விட்டுருந்தாருன்னா இந்த அம்மா எகிரி இருக்கும்.
அவர் சொன்னதுனால அமைதியாகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமும் எதிர்வு அவர் சொன்னதுக்கு முன்னாடி நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு. இவ்வளவு நாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். என்னதான் தலையா இருந்தாலும் அவங்க சொல்றதுல விஷயம் என்ன அப்படின்றத அவங்க கேட்டிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு கையை கட்டணும் புடிச்சதுனால அவர் சொல்ற போர்ல மறுபடியும் இவங்க கிட்ட கத்துறாங்க. அதை முடிச்சுட்டு விக்ரம் கிட்ட, விக்ரமன்னா இந்த வீட்டுல யாராவது கத்துனாலோ கெட்ட வார்த்தை பேசினாலோ இல்ல அபியூஸ் பண்ற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாலோ நீங்க அதெல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து அதை ஜாலியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணாரு. அதான் இவங்க அப்படி சொல்லி முடிச்ச உடனே எல்லாருமே வந்து சிரிச்சாங்க. அவரு சேர்ந்தா சிரிச்சாரு. அதுல வந்து ஒருத்தங்க ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்வதி கூட அவர் அந்த வேலையை நல்லாவே பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு பண்ணாதான் போயிட்டு இருந்தது. இவங்க ஆல்ரெடி ஹீட்டப்ல இருந்ததுனால இப்பதான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் முன்னாடிதான் உங்ககிட்ட சொன்னேன் குறுக்க வந்து பேசாதீங்க அப்படின்னு. அந்த ரூல்ஸ கூட உங்களால ஃபாலோ பண்ண முடியல, நீங்க எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னது வியானா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க உங்களோட பாயிண்ட் கரெக்ட் தான், ஆனா நாங்க வந்து ஸ்கூல் பசங்க கிடையாது, வாயில கைய வச்சுட்டு உட்காந்து கேட்கணும் அப்படின்றது மாதிரிலாம் நீங்க சொல்றது இருக்குன்னு சொன்னதும் உங்களை பேசவே கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா நான் பேசி இருக்கும்போது நீங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தா நான் சொல்றது கேட்கணும்ல, அதுக்காக தான் நான் கத்துனேன்னு சொல்லுவாங்க. திவாகர் சொல்றாரு, நீங்க பேசுறது ரொம்ப ஹார்ஷா இருக்குமா அப்படின்னு. ஹார்ஷா இருக்குன்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, நான் தான் கேப்டன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கெமியும் சொல்றாங்க, இது வந்து ஒரு பண்ணியா நாங்க சொன்னது, அவருமே அதை பண்ணதான் எடுத்துக்கிட்டாங்க, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விக்ரம் கிட்ட கேக்குறாங்க, நீங்க பண்ண அதை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு. அவர் ஆமான்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்னா இதுக்காக நான் யாரெல்லாம் பேசணும்னா அவங்களுக்கு எல்லாம் சாரி அப்படின்னு சொல்லி காலைல விழுந்துட்டாங்க. பேசுறீங்க இதுக்கு ஏன் குதித்தான, அப்புறம் ஏன் கீழே விழுவாங்க, இத்தனை பேர் இத்தனை பாயிண்ட் சொல்றாங்களே, நம்ம சும்மா இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாரு எழுந்துச்சு. நீங்க தான் வந்து கான்வர்சேஷனா பார்க்க சொன்னீங்க. அப்போ உங்க டோன் வந்து இந்த மாதிரி வரும்போது உங்ககிட்ட பேசுறவங்களோட டோனும் அதே மாதிரிதான் வரும். நாங்க அப்போ கூட நாங்க பேசுறத நீங்க கவனிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமா வாய்ஸ் ரைஸ் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே பாரு, நான் வந்து கத்தணும்னு கத்தல, நீங்க உள்ள இருந்தாலும் கத்திட்டு இருந்தீங்களே வாடி போடி அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்களே, அந்த மாதிரி நான் இங்க பேசல. நான் வந்து அஸ் அ கேப்டனா, அஸ் அ தலையா நான் வந்து சொல்றது எல்லாருக்கும் கிளியரா கேட்கணும்னு தான் நான் வந்து கத்துனேன். என்ன பண்றது, உங்களுக்கு மத்தியில எல்லாம் கத்துனாதான் எடுபடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த புள்ள என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்க, பாரு என்னத்தையோ சொல்ல எண்ணிக்க கடைசி பசங்களா ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து பேசும்போது எங்களோட விஷயத்த நீங்க வந்து எடுத்து பேசாதீங்க. அந்த பிரச்சனையில யாரு இன்வால்வ் ஆயிருக்கோமோ நானும் அந்த பர்சனும் உட்காந்து பேசிடுவோம். இதுக்கப்புறம் இதை பத்தி யாருமே பேசாதீங்க. இந்த இடத்துல யாருமே பேசல, சம்பந்தமே இல்லாம என்னத்தையாவது பேசணும் அப்படின்னே பாரு பேசுன மாதிரி இருந்தது. இது வரைக்கும் என்ன அவமானப்படுத்தினது எல்லாம் போதும். இதுக்கப்புறம் எந்த இடத்துலயும் யாருமே இதை பத்தி பேசாதீங்க. இந்த இடத்துல நான் இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொல்லி பாரு சொல்றாங்க. திவ்யா சொல்றாங்க, நானா வந்து அதை பேசல, நான் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்களாதான் வந்து நோண்டி எல்லாரையும் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனாலதான் அந்த டாபிக் வந்தது. அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்து டீம் பிரிக்க தான் வந்தேன். டீம் பிரிக்க வந்த இடத்துல பர்சனலா விஷயம் கொண்டு வந்தது நீங்க. கொண்டு வரும்போதே நான் வந்து இது அப்புறமா பேசிக்கலான்னு விட்டுட்டேன். இது நான் சொன்னது வந்து எல்லாருக்கும் காது கேட்டுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க அடிக்கடி காது கேட்டுச்சுல அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்றாங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களோ என்னவோ, சப்போஸ் யாருக்காவது சரியா காது கேட்கல அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க போலயே. இப்ப இவ்வளவு கலவரத்துல எதுக்கடா இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சீங்க, எங்களை ஏன்டா இதெல்லாம் பார்க்க வச்சீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கடைசி வரைக்கும் டீம் பிரிச்சாங்களா பிரிக்கலையா அப்படின்ற விஷயம் கூட நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. இல்ல எனக்கு பத்தல, நான் புதுசா இறங்கி இருக்கேன், இந்த இடத்துல வந்து கலவரம் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிளான் பண்ணி ஓபன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. ஓபன் நாமினேஷன் இருந்தா நான் கூட வந்து இருக்கிற எல்லாமே எவனுக்கெல்லாம் சண்டை இருக்கோ அவனெல்லாம் வந்து இங்க சொல்லிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் பார்வையும் திவாகரைன்னு சொல்றாங்க. அது போக தப்பி தவறி 1-2 பேர் மத்தவங்க பேரை சொல்லும் போது நான் கூட யோசிச்சேன், இவங்க எல்லாம் பிளான் பண்ணியே பாரோ இல்லைன்னா திவாகர் மொத்தமே 2 பேர் மட்டும் இருந்தா யாராவது ஒருத்தங்களை மக்கள் வெளியே அனுப்பிதானே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் யோசிக்க, பிக் பாஸ் அப்படியெல்லாம் நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் இருந்தாலும் அவனை தூக்குறா அப்படின்ற மாதிரி அவங்களே நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாரு. இதுல வியானா சொன்ன ரீசன் தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாவே இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சண்டை நடந்திருந்தது, ஹீட் ஆஃப் த மொமெண்ட் எல்லாருமே வந்து வார்த்தையை விட்டாங்க. பட் சமரியும் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை விட்டாரு, ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே விட்டாரு அப்படின்னு. அண்ட் எஃப்ஜேவும் அதே சண்டையில ஒரு வார்த்தையை விட்டாரு. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல,
என்னன்னா சண்டை நடந்தாலும் தனக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அந்த கண்ட்ரோல் இல்லாம இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இந்த சபரிக்கு என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, கமருதீன் வந்து விஜய் சேதுபதிக்கு சொன்னாரு இல்லையா, இவங்க குரூப்பிசமா இருக்காங்க, அப்போ இவங்களை பகச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து நாமினேஷன்ல போட்டு விழுந்துருமோ அப்படின்றதும் எனக்கு பயமா இருக்கு, யோசிக்க தோணுது அப்படின்னு சொன்னதுக்கு, நான் இவ்வளவு நாளா நீ ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருந்தேன்னு தான் நினைச்சேன், ஆனா நீ இப்படி பயந்துகிட்டு ஒண்ணு சொன்ன பாத்தியா, அந்த இடத்துல அந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல, அதனால உன்னைய சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நேத்து வந்து ஒயிட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் உங்களை வச்சு செஞ்சாங்க இல்லையா, அதே வாய்ப்பு நான் உங்களுக்கு தரேன், நீங்க பூந்து விளையாடுங்க அப்படின்ற மாதிரி, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அவ்வளவுதான், இது போதுமே பார்வதிக்கும் திவாகருக்கும். திவாகர் ஸ்டார்ட் பண்றாரு, இந்த பிரஜினும் சாண்ட்ரா அக்கா இவங்க 2 பேரும் வந்து ஒரே மாதிரிதான் இருக்காங்க, தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க, எல்லாரும் வந்து ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னு பொதுவா சொல்ற மாதிரி அவங்க பத்தோட 11 வந்து ஓட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வெட்டியா உக்காந்துக்கிட்டு வெட்டுவேன் அப்படி இப்படின்னு பேசுறவன் எல்லாம் விட்டுட்டு எங்களை மட்டுமே சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அண்ட் அமித் வந்து ஒரு பெண்ணை பத்தி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டாரு. திவ்யா வந்து பார்க்கவே ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வினோத் இந்த இடத்துலயும் அவங்கள கலாய்ச்சிருக்காங்க. நேற்று அவங்க வந்த போக்குல பொறுத்து தள்ளினாங்க, இதுக்கப்புறம் வந்து வெடிக்க போறாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தியான ஒரு பாயிண்ட் வச்சாங்க, திவ்யா தான் வந்து கத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு காலையிலேயே அவங்க கத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் திவாகர் அண்ணாவை அமித் வந்து ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க, பட் இன்னைக்கு காலையில அவர் கூட சேர்ந்து இவருமே ஒரு ரீல் போட்டாருன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபன்னோட ஆன் பண்ண விக்ரம் இந்த இடத்துலயும் வந்து ஒரு ஃபன் பண்றாரு. திவ்யா நீங்க வந்து அப்போ கத்துனீங்க, கத்திட்டு ஒரு ரீசன் சொன்னீங்க, நான் கத்தல நீங்க தான் கத்த வைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப நாங்க மட்டும் என்ன வேண்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு வந்து நாங்க நல்லா கத்தணும் அப்படின்னு. என்ன செய்யறது, இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே அந்த வைப் அப்படிதான் ஆயிடுது, கத்த வச்சிடுறாங்க. அண்ட் சாண்ட்ரா நேத்து அவங்கள சொன்னாரு இல்லையா, அதனால அவங்களை பார்த்து இவங்களை பார்த்தோன்னே ஆட்காடி என்ன இப்படி இருக்காங்க, 24 மணி நேரமும் இவங்க சொல்ற மாதிரியே நம்ம எப்படி யோசிக்க முடியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, ஒரு டைரக்ஷன்ஸ் இல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல அப்படின்னு. அதே மாதிரிதான் எனக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லையானே தெரியலன்னு சொல்றாரு. அவரு சொல்றாரு, நேற்று அமித் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது நீங்க ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இடையில போய் கூல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, ஓகே அவங்களுக்குள்ள சண்டையில நம்ம போய் தலையிட வேண்டாம், அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில எல்லாரும் கத்தும்போது ப்ளீஸ் கூல் அவங்க சீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கவே பார்த்தேன் அவரோட கூல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது சொன்னாங்க. ஏற்கனவே பாருக்கும் திவ்யாவுக்கும் முதுகிச்சு இல்லையா, அதனால பாரு டைரக்டா திவ்யா கிட்ட போயிருக்காங்க. திவ்யா உள்ள வந்த உடனே தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கன்சர்னா பேசினாங்க, பட் அதுக்கப்புறம் அவங்க பண்ணதெல்லாம் ஒரு பாசி ஆட்டிடியூட்லயே இருந்தது. அண்ட் ஏற்கனவே இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொன்னா மறுபடியும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே இன்னைக்கு வந்து எவங்கிட்டயுமே சண்டை போடல, நம்ம தெரியவே இல்லை, இதுதான் நமக்கு இனிமே கண்டது அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரையே வச்சு அவங்க அதையே வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு 1 டே ஃபுல்லா. அண்ட் சாண்ட்ராவும் பிரஜினும் எப்படி அப்படின்னா ஒரு சென்ஸ்லெஸ்ஸே இல்லாத ஒரு ப்ரொஜெக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுல ரொம்ப பெரிய வல்லுநர்களா இருக்காங்க 2 பேரும். அண்ட் அவர் சொன்னாரு, மத்தவங்க எல்லாம் வந்து மார்க் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நாங்க வந்து இப்படி பண்ணக்கூடாதான், பட் அவர் மட்டும் இங்க வந்து பெருசா எடுத்துக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி பண்ணி நம்மள மார்க் பண்றாரு. அண்ட் நீங்க பண்ணதெல்லாம் பார்க்கவே முடியல, பாக்குற மாதிரி எல்லாம் நீங்க எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி கொச்சையான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. இதெல்லாம் கொச்சையான வார்த்தையா? அந்த புள்ள என்னடான்னா ராஸ்கல்ன்ற வார்த்தையை வந்து ரொம்ப அபியூஸான வார்த்தை அப்படின்றது, நீங்க பாக்குற மாதிரி விஷயங்களை பண்ணலன்னு அவரு சொன்னது கொச்சையான வார்த்தைன்னு பாரு சொல்றாங்க. இவங்க எல்லாம் இந்த கொலாடி சண்டை, அப்புறமா 2 பேருக்கும் 2 பொம்பளைங்களுக்கும் நடக்கிற இல்ல 2 ஆம்பளைங்களுக்கும் நடக்கிற சண்டைகள் எல்லாம் பக்கத்துல நின்று பார்த்தது இல்லை போலயே லோக்கல்ல. அங்க போனா தெரியும் எது கொச்சையான வார்த்தைகள். அண்ட் திவாகர் இருங்க நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாது ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சாண்ட்ராக்கா நீங்க காலையில என்ன பாது ஷேமிங் சொன்னீங்க, அந்த கேரோராப்லயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் திவ்யா வந்து ஆக்டிங் பண்ணாம ரீல்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டுலாம் இருக்காருன்னு சொல்றாங்க. என் திறமையெல்லாம் பொக்கணும்னு தான் நான் உள்ளே வந்திருக்கேன், பிக் பாஸ் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க அதை சொன்னீங்கன்னு சொல்றோம், இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு, சரி அதை விடுங்க, ரொம்ப கடிப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் வந்து கேப்டன் நான் இப்படிதான் சொல்லுவேன், அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போங்க அப்படின்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இஷ்டம் இருந்தா
கேட்கலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு திவாகர். அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்து 30 நாளுக்கு பின்னாடிதான் நீங்க வந்திருக்கீங்க சரியா. இப்ப நான் நாமினேஷன்ல இருந்தா திவ்யா ஓட்டு போட்டா நான் எலிமினேட் ஆயிருவேன் அப்படிலாம் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டாதான் நான் எலிமினேட் ஆக போகுது. என்னமோ உங்க கையில இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் விஜய் சேதுபதி சாரே வந்து தெளிவா சொன்னாங்க, ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரே ஆளுக்கு போய் 10 பேர் சுத்தாதீங்க, கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமான ஆளுன்னு நினைச்சா நீங்க இப்படி போற மாதிரி 10ஓட 11 நீங்களும் எங்க பேரை சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப திவ்யாவும் அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 பேரும் வந்து அந்த பெட்ரூம்ல வந்து பேசுறாங்க. மக்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு கேம் விளையாடவே தெரியல, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி கேன்சா சொல்றாங்க. ஆமா, கீழே கிடக்க மூளையை எடுத்து இவங்க மண்டையில வைக்கணும், அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரஜினும் சேர்ந்துக்கிட்டு கூழ் முதல்ல பெனாயில ஊத்துங்க, அப்புறம் கூட்டி தள்ளுங்க, அவ்வளவுதான், சில்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அவ்வளவுதான் மக்களே. வியானா சொன்ன மாதிரி புதுசா வந்த கும்பல் வந்து ஏற்கனவே இருக்க கும்பல் கூட போய் ஒட்டிக்குதா, இல்ல தனியா நின்று இது ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகி அவங்க கூட போட்டி போட போகுதா, அண்ட் அந்த தம்பதிகள் சொன்ன மாதிரி அவங்க இருக்கிற எல்லாத்தையும் பெனாயில் ஊற்றி கழுவிட்டு நல்ல கேம் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வரும் வாரங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை